சோயா சங்க்ஸ் வச்சு மோர் குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். See like மோர் குழம்புல வந்து நீங்க சோயா சங்க்ஸ் மோர் குழம்பா அப்படின்ட்டு கேட்காதீங்க. இது மாதிரி வந்து நம்ம சோயாங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன். அண்ட் இந்த மோர் குழம்பு வச்சு பண்ணும்போது வந்து நம்ம வெண்டைக்காய் கேட்டிருக்கோம் மோர் குழம்பு, கத்திரிக்காய், தென் ஈவன் முட்டைக்கோஸ் கூட நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து இன்னும் செவரல் அதர் காய்கறி கூட சவ் சொரக்காய் வச்சு கூட பண்ணலாம். பட் இது வந்து சோயா சங்க்ஸ் வந்து உங்களுக்கு திடம்னு வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துல வந்து ஒர்க்கிங் பீப்புள் இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிறவங்க வந்து காய்கறி எல்லாம் சமைச்சிட்டு ஒரு நாள் திடம்னு பாத்தீங்க ஃப்ரிட்ஜ் ட்ராயர் திறந்தீங்கன்னா அரை பீட்ரூட் இருக்கும், ஒரு கேரட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டுல நடக்கிறது வாய்ப்பு உண்டு சில சமயம். அண்ட் அப்ப வந்து என்ன பண்றது, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வேரியேஷனுக்கு வந்து மோர் குழம்புக்கு வந்து சோயா சங்க்ஸ் எல்லாம் ட்ரை இன்கிரீடியன்ஸ் தான் வீட்லயே இருக்கும். ஸோ அதை வச்சு கூட ஒரு மோர் குழம்பு ஒன்று நம்ம செய்யலாம். அண்ட் தயிர் எனிவே இருக்கும். அதனால வந்து இதை வச்சுட்டு ஒரு ரைஸ் வச்சுட்டு ஒரு அப்பளமோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு வத்தல் இல்லைன்னா வச்சுன்னா கொஞ்சம் மிக்சர் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பண்ண மாதிரி இந்த இடியாப்பம் பருப்புசிலி இல்லையா, அதுக்கு கூட இது வந்து ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சம் தயிர் இருக்கனால கொஞ்சம் சூதிங்காக இருக்கும். இது மேலே திருப்பி சாம்பார்னு அந்த பருப்பை சேர்க்காம இது வந்து ஒரு தயிர் பேஸ்டாக இதோட சேர்த்து சாப்பிடும்போது கம்ப்ளீட் மீலாகவும் அது இருக்கும். அண்ட் ப்ரோட்டீனோட டபுள் பூஸ்ட் மாதிரி நம்ம வந்து இந்த சோயா சங்க்ஸும் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோயா சங்க்ஸ், உப்பு, மஞ்சப்பொடி, கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், தயிர். ஸோ இப்போ வந்து 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்பூனில் வந்து நம்ம ஃபார் த என்டையர் ஃபேமிலி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்க வந்து இதாட்டு 1 ஸ்பூன் இஸ் ஓகே, ஈவன் 2 ஸ்பூன்ஸ் வரைக்கும் இட் இஸ் ஓகே. பட் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் பண்ணுறோம், இப்போ ஒன்று ஒரு நூடுல்ஸ் பண்ணுறோம், ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதுக்கெல்லாம் வந்து இஃப் அட் ஆல் யூஆர் சாட்டிங் சம் வெஜிடபிள்ஸ்னால் 1 டீஸ்பூன் ஆயில் இஸ் மோர் தென் இனஃப். ஏன்னா ஒரு பர்சன் தானே சாப்பிட போகிறோம் இல்லையா, ஒரு போர்ஷனை வந்து ஒரு பர்சன் தான் சாப்பிட போகிறோம்னா 1 டீஸ்பூன் ஆயில் இஸ் மோர் தென் இனஃப். இதுக்கு வந்து இந்த கடுகு ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரெட் சில்லியை நான் இதுலேயே ஆட் பண்ணுறேன். அப்புறம் மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருட்கள் வந்து இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சது, இதுதான் மெயின் திக்கனிங் ஏஜென்ட்டுனால இதை கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதில். அப்புறம் வெந்தயம் ரொம்ப அதிகமாக கசந்து போயிடும், ஸோ அதனால் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊற வச்ச ஜீரகம் இந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் 2 கருவேப்பிலை இதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் நான் தாளிக்கிறதுக்கு போட்டுருவேன். நான் கொஞ்சோண்டு தேங்காய், ஸோ இதை அரைச்சாச்சு. கொஞ்சோண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அண்ட் அகெயின் இந்த அரைச்சி போடுற பச்சை மிளகாய்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஓகே, இப்போ இது வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடணும் அது. ஸோ இதை நம்ம இப்போ போட மாட்டோம், இதை வந்து ஜஸ்ட் லெட் இட் செட்டில் டவுன் லிட்டில் பிட். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த ஊற வச்ச பாயில் பண்ணின சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ ஏன் சோயா சங்க்ஸ் வச்சு இப்போ மெயின் மீல்ஸ் நீங்கள் திடீர்னு மார்னிங் வரீங்க அண்ட் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் காலையில் எந்திருந்து என்னடா சமைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது ஒரு நூல்கோல் இருக்கும், காஞ்சி போன நூல்கோல் இருக்கும், 4 வெண்டைக்காய் சுருங்கின வெண்டைக்காய் இருக்கும், இல்லைன்னா ஒரு 2 தக்காளி இருக்கும். ஐயோ மாட்டிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தாலும் பண்ண முடியாது, சோளையும் பண்ண முடியாது, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணினா பெத்தட்டிக்காக வரும். ஸோ இதுக்கு பெஸ்ட் வந்து என்னன்னாக்க when you are running down on vegetables, உங்கள் ஸ்டாக் ஆன் வெஜிடபிள்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் நாளைக்கு போய் வாங்கிடுவீங்க. பட் இன்னைக்கு என்ன பண்ணுறது, இப்போ காலையில் நம்ம வந்து ஷார்ட் ஆஃப் டைம், ஒரு 1 hour தான் இருக்குது ரெடி ஆகிறதுக்கு, ஸ்கூலுக்கு கிளம்பணும், காலேஜ் கிளம்பணும், நீங்கள் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் வரும்போது வந்து இந்த மாதிரி நீங்கள் சோயா சங்க்ஸ் வச்சு கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் பி எதர் நீங்கள் சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் இப்போ இந்த மாதிரி ரைஸை வச்சு கூட சாப்பிட்லாம், தோசை எது வேணாம், பிகாஸ் யூ ஹேவ் சோயா சங்க்ஸ். அது ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கத்திரிக்காய் வெண்டைக்காய் தவிர வந்து இந்த சோயா சங்க்ஸ் போட்டிங்கனாக்க சப்பாத்தியும் தொட்டு சாப்பிட்லாம், ஈவன் பூரிக்கும் தொட்டு சாப்பிட்லாம். பட் in a situation where you are running short of time and resources அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் அண்ட் மோர் குழம்பு
வித் ரைஸ்னாக்கா அது ரொம்ப ஒரு ஐடியல் காம்பினேஷனா இருக்கு. நீங்க அதை சாப்பிடும்போது ஒன்று ஃபில்லிங்காக இருக்கும், ரெண்டாவது வந்து ப்ரோட்டீனும் இருக்கும், அட் சேம் டைம் வந்து டீசென்ட் காம்பினேஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி சும்மா காக் அண்ட் புல் ஸ்டோரி மாதிரி எதையும் போட்டு ஏதோ சாப்பிட்டு முடிச்சேன்ப்பா இன்னைக்கு வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டீசென்ட் காம்பினேஷனாக அமையும் உங்களுக்கு. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிடலாம் அதுக்கு. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இதுக்கு இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு செலரியை ஆட் பண்ணிடுறேன் இதில். ஸோ தட் இந்த கொத்தமல்லி இதுகளுக்கு பதிலாக வந்து இது நல்ல பிரைட் கலராக இருக்கும். அண்ட் வாட்டரை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வாட்டர் போட்டு சோயா சங்க்ஸ் போட்டு we put கடுகு, ரெட் சில்லி, அப்புறம் வந்து உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சம் செலரியை போட்டு கொத்தமல்லிக்கு பதிலாக செலரி எடுத்துப்போம் போட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி let the soya chunks come to this level. இந்த ரெசிபியோட ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும், ஏன்னா அது பேசிக்கலி ஸ்பஞ்ச் மாதிரி. அண்ட் தென் வில் டேக் அ ஷார்ட் பிரேக் அண்ட் அடுத்த செக்ஷனில் எப்படி இந்த மசாலாவை இதோட மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து இந்த சோயா சங்க்ஸை வந்து கடுகு, ரெட் சில்லி அண்ட் செலரி எடுத்திருக்கோம். செலரிங்கிறது இதுதான் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இந்த சோயா சங்க்ஸோட ஃப்ளேவர் வந்து இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு நல்லா மேட்சிங்காக இட் வில் கம் டவுன் டு தட் லெவல். இப்போ அடுத்ததில் வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம், இந்த பாயிலிங் மிக்சரில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்பயே நல்லா திக்கனிங்காக வந்துருச்சு. பட் இதை ஒன்றே டக்குன்னு திக் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதை, பிகாஸ் அப்புறம் ரொம்ப திக் ஆயிரும் அது. லேசாக அப்படி ஸ்டிர் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்வேஸ் மோர் குழம்புக்கு தயிரை வந்து திக் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போயே திக் ஆயிடுச்சு இது. ஸோ இது வந்து நல்லா கூல் ஆகணும். இப்போ இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே இருக்கிற மோர் குழம்பு எல்லாம் வந்து இதை அப்படியே இது பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸஸ் எல்லாம் அதுக்குள்ளே வந்துக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா இந்த அதாவது அது அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிற தண்ணி வெளியில் போகும். அப்புறம் வந்து அந்த தண்ணி வந்து அப்படி ஜஸ்ட் இந்த மசாலா வாட்டர் அப்படியே உள்ளே வந்துக்கும். ஸோ நம்ம ரொம்ப நல்லா வரும் அது. அதனால் வந்து அண்ட் இட் லுக் ஆல்சோ வெரி நைஸ். ஆக்சுவலாக பார்த்தாக்க மோர்க்கு வடையை போட்ட மாதிரி இருக்குது. பட் வடைன்னு நினச்சி ஆசையாக சாப்பிட்றவங்களுக்கு வேறு டேஸ்ட் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை வந்து சிக்கனான்னு சில பேர் ஆசைப்படலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சோண்டு பெருங்காயம். இதெல்லாம் ஆப்ஷனல். இஃப் யூ ஆர் வெரி ஃபாண்ட் ஆஃப் சம் ஃப்ளேவர்ஸ்னால் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதை. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் செலரியை அப்படி மேலே ஒரு டெக்கரேஷனுக்கு நான் போட்டுடுறேன். ஸோ தட் இட் லுக் ஈவன் மோர் பியூட்டிஃபுல். இந்த செலரி என்னென்னா கொத்தமல்லி கூட டக்குன்னு கலர் மாறிடும். இந்த செலரி வந்து எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அப்படிக்கு அப்படியே இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ஃபேமிலிங்கிறனால ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்லாம் இருக்காது. சும்மா ஒரு அப்படியே ஒரு ஸ்பெக் இப்படி போட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டே தெரியாது. பட் ஒரு கலர் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ வி ஹவ் யூஸ் திஸ் திங். அண்ட் மேபி மேலே வந்து ஒரே ஒரு மிளகாவை அப்படியே நம்ம இங்கே வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம் அதை. ஸோ உங்களுக்கு மோர் குழம்பு வித் சோயா சங்க்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ வெரி நைஸ் கம்ப்ளீட் மீல். கம்ப்ளீட் ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் எக்ஸலண்ட் நியூட்ரிஷன் ப்ரொஃபைல். அண்ட் தென் நீங்கள் லாஸ்ட்டில் மட்டும் இது நல்லா இப்போ ஹாட்டாக இருக்குது, கூல் பண்ணினதுக்கப்புறம் இந்த தயிரை எடுத்து இதில் அப்படியே கொஞ்சம் மிக்சியில் பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபார் மை ஓன் குக்கிங் வந்து நான் சாப்பிடும்போது நான் மோர் குழம்புக்கோ இல்லை அவியலுக்கோ ஐ டோன்ட் ஆட் தயிர் அட் ஆல். ஏன்னா அது ஐ ஃபீல் இவன் தான் ட்ரெடிஷ்னலி மோர் குழம்புக்கும் அவியலுக்கும் தயிர் தான் சேர்க்கணுங்கிறது அந்த ரூல் புக்னாலும் வந்து ஐ பர்சனலி டோன்ட் ரியலி ஃபீல் லைக் அதை ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா சிலமே தயிர் சாதம் நல்லா நிறைய தயிர் வச்சு தயிர் சாதம் சாப்பிடும்போது அது அவியல் சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கரெக்டாக வந்துடுறது. ரெண்டாவது என்னென்னா இந்த தயிர் வந்து அன்லெஸ் இட் இஸ் ரியலி நல்ல திக் தயிர் இல்லையா, அது அந்த டைத்தில் ஒன் டைமாக சாப்பிட்றதா இருந்தால் நம்ம தயிரை போட்டுடலாம். அது வந்து கொஞ்சோண்டு பேலன்ஸ் வந்து ஈவினிங் வரைக்கும் வருது அப்படின்னாக்க வந்து அது அப்படியே புளிச்சு போயிடுது. அண்ட் யூ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் இட் அட் ஆல். அதுக்கு இந்த வெறும் விழுது மசாலா போட்டு அப்படி பிளெயினாக இருந்ததுனாக்கா நம்ம எப்போனாலும் வேணும்னா தயிரை அப்படியே ஒரு சலாட் மாதிரி அப்படியே தயிரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ அகைன் பட் எனிவே டெஃபினட்டாக இப்படி ஹாட்டாக இருக்கும்போது நம்ம தயிர் ஆட் பண்ண முடியாது. நல்லா கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் காலையிலே பண்ணி வச்சுருங்க. லஞ்ச் டைம் போது இதை எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது இதை தயிர் ஆட் பண்ணுங்க. ஈவன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி மோர் குழம்பு கொடுத்து விட்டா கூட இதை தனியாக கொடுங்க, தயிரை தனியாக கொடுங்க. அவங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அதை. ஸோ தட்ஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட் அண்ட் பெஸ்ட் மெத்தட். ஒவ்வொரு ஃபுட்டும் அதோட ஃப்ளேவர் நல்லா ரீட்டைன் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோயா பீன்ஸ் மோர் குழம்பு. கடாயில் ஆயில், கடுகு, ரெட் சில்லி சேர்த்து தாளிக்கவும். ஊற வைத்த கடலைப்பருப்பு, ஜீரகம், தேங்காய், பச்சை மிளகாய் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கவும். சாஸ் பேனில் தாளிப்புடன் பாயில்டு சோயா, சால்ட், செலரி சேர்த்து தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்கவும். வாட்டர் நல்லா பாயில் ஆனவுடன் மோர் குழம்பு மசாலாவை இத்துடன் சேர்த்து திக்கன் ஆனவுடன் இறக்கி வச்சு செலரி சேர்த்து பரிமாறலாம். இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்க வந்து நீங்கள் இதை வடை மாதிரி கூட அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் வடை இருந்ததுன்னா நீங்கள் டிஃபன் பண்ண வடையை கூட குட்டி குட்டியாக நீங்கள் உருண்டை மாதிரி போண்டா மாதிரி போட்டுனீங்கன்னா அதை கூட நீங்கள் மோர் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் அகெயின் டெக்னிக்கலி அதுவும் ப்ரோட்டீன் தான், இதுவும் ப்ரோட்டீன் தான். பட் ஆனால் உங்களுக்கு வடை அப்படின்னா உங்களுக்கு ஆயில் ஃப்ரைடாக இருக்கும் அது. அண்ட் ஆல்சோ நம்ம அதை வடை மாவு இருந்ததுன்னா அதை மைக்ரோவேவில் வச்சு ஜஸ்ட் ஒரு ஆயிலை தடவி கூட வச்சோன்னா கூட அதை கூட எடுத்து நம்ம போட்டுக்கலாம். பட் ஆல்வேஸ் வந்து இந்த சோயா சங்க்ஸ் இஸ் வெரி ஹை குவாலிட்டி. சோயானாலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன். இது வந்து ஆக்சுவலாக சோயா பண்ணி அதுலேருந்து அப்படியே எடுத்து பண்ணுறது. ஸோ இட்ஸ் ஈவன் மைனஸ் ஃபேட். அதாவது அந்த சோயா ஆயிலில் இருக்கிற ஃபேட்டை கூடயும் இட் இஸ் மச் பெட்டர். அது இல்லாமல் இருக்கிற அப்படியே ஃபுல் ஃபைபராக இருக்கும் அது. இட்ஸ் வெரி ஹெல்த்தி, எஸ்பெஷலி ஃபார் விமன், எல்டர்லி விமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். சோயா எவ்வளோக்களோ சாப்பிட்றாங்களோ அவ்வளோக்களோ தேர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ அதனால் வந்து till we meet you next week, see you and bye.